என் மதிப்பிற்குரிய செய்தியாளர்களுக்கும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் முதலில் திடீரென்று என்னிடம் மஹபூப் கான் சொன்னாலும் அத்தனை பேரும் இன்றைக்கு எங்களுடைய இந்த செய்தியாளர் சந்திப்பிலே பங்கெடுத்துக் கொண்டதற்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு ஜூன் 27ஆம் நாள் சென்னை மாநகரில் அண்ணா நகரில் உள்ள விஜயஸ்ரீ மஹாலில் நடைபெற இருக்கிறது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் 3 துணை பொதுச் செயலாளர்களுக்கு தேர்தல் நடத்த வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் அது குறித்த அறிவிப்பை இன்றைக்கு நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இந்த 25ஆம் நாளிலிருந்து வேட்பாளர் விண்ணப்பங்களை ₹250 செலுத்தி பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் ஒவ்வொரு துணை பொதுச் செயலாளருக்கும் வேட்புமனு தாக்கல் செய்ய கழகத்தினுடைய சட்டத்திட்ட விதியின்படி 25 பொதுக்குழு உறுப்பினர்கள் தகுதியுள்ள அந்த தகுதியில் இருக்கக்கூடியவர்கள் முன்மொழிய வேண்டும். 25 பொதுக்குழு உறுப்பினர்கள் அந்த தகுதிக்கு உரியவர்கள் வழிமொழிய வேண்டும். வருகிற ஜூன் 4ஆம் தேதி அன்று தலைமை கழகத்தில் கொள்கை விளக்க செயலாளர் வந்தியத்தேவன், அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் குருநாதன் அவர்களிடம் அவர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் என்று அறிவித்திருக்கிறோம். வேட்புமனுக்கான விண்ணப்பத்தின் தொகை கட்டணம் ₹250. ஆனால் அதற்கு அந்த பொறுப்புக்கு செலுத்த வேண்டிய கட்டணம் ₹25,000 என்றும் அறிவித்திருக்கின்றோம். அதேபோல 2 ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களுக்கும் ஒரு தணிக்கை குழு உறுப்பினருக்கும் தேர்தல் நடத்த வேண்டியிருக்கிறது. அதற்கு 10 பொதுக்குழு உறுப்பினர்கள் முன்மொழிய வேண்டும். 10 பொதுக்குழு உறுப்பினர்கள் வழிமொழிய வேண்டும். ஆகவே அந்த அடிப்படையில் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்படும். அங்கே ஜூன் 4ஆம் தேதி அன்று அதனுடைய அந்த தேர்தலினுடைய முடிவுகள் வெளியிடப்படும். இதே மதுரை மாநகரிலே உள்ள சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதியரசர் சதீஷ்குமார் அவர்களும் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்களும் இந்த சீமை கருவிலை வேலி கருவியலம் யூனிஃப்ளோரா இது குறித்து 2015ஆம் ஆண்டு தான் ரிட் மனு தாக்கல் செய்து அப்பொழுது நீதியரசர் செல்வம் அவர்களுடைய அமர்வில் அவற்றை முழுமையாக அகற்றுவதற்கு அரசும் அதிகாரிகளும் பொதுமக்களும் என்னை பார்த்து உங்களை போன்ற அரசியல் கட்சி நடத்துகிறவர்களும் தோழர்களை அழைத்துக் கொண்டு சென்று முழுமையாக ஈடுபட்டால்தான், தூரோடு பிடுங்கி எறிந்தால்தான் இந்த பேரபாயத்திலிருந்து தமிழகத்தை பாதுகாக்க முடியும். விவசாயம் அடியோடு பாழ்பட்டு விட்டது. காற்று மண்டலம் நச்சுமயமாகி வருகிறது. கேரளத்திலே ஒரு செடியை கூட பார்க்க முடியாது, வேலிக்குள்ள செடியை கூட. ஆகவே இதில் நீங்களே ஈடுபடுங்கள் என்று கூட சொன்னார். அதன் நிமித்தம் இந்த ஜூன் திங்களில் நான் அந்த பணியை விவசாயிகளோடும் எங்கள் இயக்க தோழர்களோடும் சேர்ந்து அந்த பணியிலே ஈடுபட வேண்டும் என்று நான் முடிவு செய்திருக்கிறேன். இப்பொழுது கடையநல்லூர் தொகுதியிலே வாக்காளர்களுக்கு நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டம் வருகிற 23ஆம் தேதி இம்மாதம் கடையநல்லூரிலும் 27ஆம் தேதி சீர்காழியிலும் நான் பங்கேற்றுக் கொள்ளுகின்ற கூட்டங்களாக நடத்தப்பட இருக்கின்றன. இன்றைக்கு நான் காலையில் கொடுத்த அறிக்கையில் கூட PM ஸ்ரீ திட்டம், இந்த மும்மொழி திட்டத்தை எப்படியும் திணித்து விடுவதென்று
மத்தியில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசு மிக மூர்க்கத்தனமாக அதிலே எப்படி கொண்டு வந்து திணிக்க நினைக்கிறார்களோ அதை எதிர்த்து தீர வேண்டும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 38 தொடங்கிய மொழி போராட்டம் 65 இந்திய எதிர்ப்பு போர்க்களமாகி மொழி புரட்சியாக வெடித்த போது எண்ணற்றவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இந்திய ராணுவம் வந்தது கொடுமையை செய்தது. 8 பேர் தீக்குளித்து மாண்டார்கள். அறிஞர் அண்ணா முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு தமிழும் ஆங்கிலமும் தான் என்று அவர் சட்டமன்றத்திலே ஒருமனதான தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்ததால் அவர் புற்றுநோயின் கொடுமையால் உயிரிழக்கின்ற பெரும் துயரம் தமிழகத்தை கவ்விக்கொள்வதற்கு சில நாட்களுக்கு முன்பு தலைநகர் சென்னையில் தமிழ்நாடு பெயர் சூட்டு விழாவிலே கலந்து கொண்டு பேசும்போது அவர் சொன்னார், திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்துகின்ற அந்த அரசு எடுத்திருக்கின்ற மொழி பிரச்சனையில் இந்த முடிவை இன்றைக்கு இங்கு இடமில்லை, தமிழும் ஆங்கிலமும் தான் என்பதை வருங்காலத்தில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இதை மாற்ற முடியாது, மாற்ற முனையக்கூடாது என்று அவர் பிரகடனம் செய்தார். அதை நினைவூட்டி இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். உயிரிழந்தவர்கள் 8 பேர் தீக்குளித்து மடிந்தவர்கள், நூற்றுக்கணக்கிலே கொல்லப்பட்டவர்கள், பல்லாயிரக்கணக்கிலே சிறைவாசம் அனுபவித்தவர்கள், இந்த தியாகத்தை எல்லாம் மனதில் கொண்டுதான் முடிவுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதற்கு மீறி மத்திய அரசினுடைய நிர்பந்தத்துக்கு படிந்தால் மீண்டும் ஒரு மொழிப்போர் வெடிக்கும் என்பதையும், எனவே எக்காரணத்தை முன்னிட்டும் இன்றைய அமைச்சரவையிலே பங்கேற்றிருக்கக்கூடிய அமைச்சர் கூட 4 நாட்களுக்கு முன்பு இருமொழி திட்டம்தான், நாங்கள் இந்த மும்மொழி திட்டத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் என்று கூறியிருக்கிறார். அதையும் நினைவூட்டி முதலமைச்சர் அவர்களுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக இந்த வேண்டுகோளை வைக்கிறேன். எக்காரணத்தை முன்னிட்டும் அதனை அனுமதித்து விடாதீர்கள் என்று வேண்டுகோள் வைக்கிறேன். அதுபோலவே காட்டுப்பன்றிகளினுடைய அட்டகாசத்தால் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தொலைவு வரையிலே விவசாயம் செய்ய முடியாத அளவுக்கு பெரும் அழிவை விவசாயிகளுக்கு ஏற்படுத்தி வருவதால் அதை தடுத்து நிறுத்திட நேற்றைக்கு கூட சுப்ரீம் கோர்ட்ல வெறிநாய்களை எல்லாம் சுட்டு தள்ளுங்கள், சுட்டு கொன்று விடுங்கள் என்று நீதியரசர்கள் கூட சொல்லுகிறார்கள். அதை போல விலங்குகள் பட்டியலில் இருந்து இந்த காட்டுப்பன்றிகளை அந்த பட்டியல் லிஸ்டில் இருந்தே எடுத்துவிட வேண்டும். இதை தடுப்பதற்கு இப்பொழுது தருமபுரி மாவட்டத்தில் ஒரு பகுதியில் முள்வேலி கம்பி வலைகளை அந்த மலையடிவாரத்திலே வரிசையாக வைத்திருப்பதாகவும் அதனால் வர முடியவில்லை என்றும் நேற்றைக்கு எங்களுக்கு ஒரு செய்தி கிடைத்தது. அதையும் பரீட்சித்து பார்க்கலாம், அரசு அந்த முயற்சியிலே ஈடுபடலாம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பணியில் இந்த வேலிக்கருவேல மரங்களை அகற்றுகிற பணி என்பது எப்படி தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரங்களை காப்பதற்காக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் சாதித்து காட்டியிருக்கிறோமோ, இதே பென்னிக்கு கட்டிய முல்லை பெரியார் அணையை பாதுகாப்பதில் கம்மம் அப்பாஸ் அவர்களோடு 678 ஊர்களுக்கு சென்று பிரச்சாரம் செய்ததும், சகோதரர் பூமிநாதன் ஏற்பாடு செய்த 3 நடைபயணங்கள் வெற்றிகரமாக நடத்தியதும், 5 உண்ணாவிரத போராட்டங்கள் மறியல் நடத்தியதும், ஆகவே இந்த மதுரைக்கே குடிக்க தண்ணீர் கிடைக்காமல் போய்விடும் என்ற நிலையில் பாதுகாத்து கொடுத்தது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம். தமிழக வாழ்வாதாரங்களை காப்பதில் நாங்கள் தான் இன்றைக்கு முதல் இடத்திலே இருக்கிறோம். பெரிய கட்சிகள் இருக்கின்றன, வலு இருக்கிறது, அவர்கள் ஆட்சி புரிந்தவர்கள், இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருப்பவர்கள்.
முன்பு ஆட்சி நடத்திய அதிமுக அரசு அவர்களை குறை சொல்லவில்லை. ஆனால் நாங்கள் ஸ்டெர்லைட்டை வெளியேற்றுகிற பணியிலே இடைவிடா போராட்டங்களும் நீதிமன்றத்திலே நடத்திய போராட்டமும் சேர்ந்தான் அதை நிரந்தரமாக மூடுவதற்கு ஏற்பாடு செய்தது. ஆனால் ஒரிசாவுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி காப்பர் இல்லாமல் நாம் கஷ்டப்படுகிறோம், வெளியிலிருந்து வாங்க வேண்டியிருக்கிறது என்று பேசுகிறார். இந்த ஸ்டெர்லைட் நிறுவனர் உலக கோடீஸ்வரர்கள் ஒருவரான அனில் அகர்வால் பிரதமருக்கு மிக நெருக்கமானவர். அதானி அம்பானியைப் போலவே அனில் அகர்வாலும் நெருக்கமானவர். எனவே வேறொரு வடிவத்திலே அவர்கள் இந்த ஸ்டெர்லைட்டை வேறொரு விடத்தில் காப்பர் தயாரிக்கப் போகிறோம் என்று ஒரு லைசன்ஸ் கொடுக்க முனைந்தாலோ, அப்படி ஏதாவது திட்டத்தை தூத்துக்குடியிலே கொண்டு வர அவர்கள் திட்டமிட்டாலோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே தூத்துக்குடி இருக்கக்கூடிய விவசாயிகள், மீனவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும், வணிக பெருமக்களையும், எல்லோரையும் ஒன்று சேர்த்து திரட்டி கடுமையான போராட்டங்களிலே என்னுடைய தலைமையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஈடுபடும் என்பதையும் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை தனியார் மையத்துக்கு செல்ல விடாமல் இறுதி கட்டத்தில் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களிடத்திலே வாதாடி அந்த முடிவை, மத்திய அரசின் கேபினெட் எடுத்த முடிவை மாற்றச் செய்தவன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற முறையில் தமிழக வாழ்வாதாரங்களை பாதுகாக்கின்ற அந்த கடமையில் எங்களை நாங்களே அர்ப்பணித்திருக்கிறோம். அதனுடைய அடையாளமாகத்தான் இந்த ஜூலிஃப்ளோராவை, இந்த வேலிக்காத்தார் சீமை கருவேல மரங்களை அகற்றுகிற வேலையிலும் எல்லா இடங்களிலும் நாங்கள் ஈடுபட இருக்கிறோம். அரசுக்கும் தெரிவித்துக் கொள்வேன். தமிழக அரசுக்கு நீதியரசர்கள் நீதிமன்றத்திலே சொன்னார்கள், அரசாங்கம் தீவிரமாக ஈடுபட வேண்டும், அதற்கு அரசு அதிகாரிகளை பயன்படுத்த வேண்டும் என்றும் நீதியரசர்கள் சொன்னார்கள். அதையும் இன்றைய அரசு, தமிழ்நாடு அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த பணியிலே ஈடுபடுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதையும் நான் இந்த செய்தியாளர்கள் கூட்டத்தின் வாயிலாக தமிழக அரசை வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு இந்த அமைச்சரவை விரிவாக்கத்தில் இந்த தமிழ்தாய் வாழ்த்து இன்றும் மூன்றாவதாக பாடப்பட்டிருக்காங்க. ஆளுநர் மாளிகையில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சி. ஆளுநர் ஏற்பாடு செய்கிற போது ஒவ்வொரு இடத்திலும் இந்த வந்தே மாதரத்தை தான் கொண்டு வந்து திணிக்கிறார். நாங்கள் ஏற்கனவே தமிழக அரசாக ஏற்பாடு செய்கிற எந்த நிகழ்ச்சியிலும் வந்தே மாதரத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. தமிழ்தாய் வாழ்த்து முதலிலே பாடப்பட வேண்டும், பிறகு தேசிய கீதம் ஜனகணமன பாடப்பட வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி கூறியிருக்கிறோம். தமிழக அரசு நிகழ்ச்சிகளிலே இந்த மாதிரியான வந்தே மாதரத்தை கொண்டு வருகிற பாடுகிற சம்பவம் நடக்கக்கூடாது என்பதை, எந்த காரணத்தை முன்னிட்டு அதை அனுமதிக்க கூடாது என்பதை வலியுறுத்தி தமிழக அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆளுநர் ஏற்பாடு செய்கிறார் அந்த பதவி பிரமாண நிகழ்ச்சியை, அதனால் அப்படி செய்திருக்கிறார். அரசு, தமிழக அரசு செய்கிற நிகழ்ச்சியில் இந்த மாதிரி சம்பவம் வரக்கூடாது என்பதை போன தடவை இந்த கேள்வி வந்த போதும் சொன்னேன். இப்பொழுதும் அதே பதிலைத்தான் நான் சொல்லுகிறேன். விஜய் அவர் கட்சி துவங்கும் போதே ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு சொல்லிதான் துவங்கினாங்க. இன்னைக்கு அது காங்கிரஸ் மூலமா அது சாத்தியம் ஆயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல இது வேற எதுவும் அரசியல் நோக்கம்? எந்த நோக்கத்தையும் நான் கற்பிக்க விரும்பவில்லை. அவர்கள் காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவித்தது, மந்திரி சபையிலே பங்கேற்க வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்தது. இன்று அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அரசு கூட்டணி அரசாக மாறியிருக்கிறது. நாங்கள் வலியுறுத்துவதெல்லாம் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எந்த ஊரும் நேர்ந்து விடாமல் அந்த கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநாட்டுகிற விதத்தில் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்களை கொடுக்கின்ற மாநில சுயாட்சி என்ற அடிப்படையிலே மாநில அதிகாரங்களை பெறுகின்ற வகையில் தான் தமிழக அரசின் அணுகுமுறை இருக்க வேண்டும். மத்திய அரசு ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே அரசு, ஒரே மதம், ஒரே மொழி என்கின்ற அந்த போக்கு தமிழகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் அவர்கள்
படுதோல்வி அடைந்து போய்விட்டார்கள் பிஜேபியினர். ஆகவே கேரளத்திலும் அவர்கள் பெரிதாக அவர்கள் சாதித்துவிட முடியவில்லை, உள்ளே போக முடியவில்லை. எனவே வருகிற நாட்களிலும் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அவர்களுடைய அஜெண்டாவை, அவர்களுடைய செயல் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவிப்போம். அது தொடர்ந்து அந்த நிலைப்பாடுதான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடாகும். தொடர்ச்சியா அமைச்சர்கள் இடம்பெற கூப்பிடுறாங்க. திருமாவளவனுக்கு கூடுதல் வலியுறுத்தல் கொடுக்கிறாங்க. என்ன பின்னணி இருக்க முடியும்? திமுக தனிமைப்படுத்துற நோக்கம் இருக்குமா? அதுல இதற்கு காரணங்கள் கற்பிக்கவோ யூகங்களை சொல்லவோ நான் தயாராக இல்லை. சார், இப்ப திமுக அதிமுக அவங்க வந்து கூட்டணி ஆட்சியே கிடையாது, தனிப்பெரும் ஆட்சி தான் பேசிட்டு இருந்தாங்க. விஜய் வந்து அந்த கூட்டணி ஆட்சி வந்து சாத்தியப்படுத்தியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 60-65 வருஷம் கழிச்சு இத எப்படி பொறுத்திருந்து பார்ப்போம். கூட்டணி அரசு எப்படி செயல்படுகிறது என்பதற்கு ஒரு 6 மாத காலம் அவகாசம் கொடுப்போம். லெட் அஸ் வெயிட் அண்ட் see. அதே போலங்க சார், நிறைய புதிய எம்எல்ஏக்கள் என்ன பண்றாங்கன்னா தடாலடியா போய் ஆய்வுங்கிற பேர்ல சில அடாவடிகள் பண்றதா எதிர்கட்சியில இருந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்க கட்சியை சேர்ந்தவங்களே அரசு மருத்துவமனை போய் திடீர் ஆய்வுல ஈடுபட்டு டீனுக்கு இது பண்றது, இந்த மாதிரி பண்றது, இதெல்லாம் எப்படி பாக்குறாங்க? 1-2 இடங்களில் 1-2 சம்பவங்கள் நடந்திருக்கலாம். அனுபவம் இல்லாதவர்களாக இதுவரை அதிகாரத்தை பெறாதவர்களாக இருந்தவர்கள் அவர்கள் தக்க முன்யோசனை என்று 1-2 இடங்கள் ஏதாவது செயல் நடந்திருக்கலாம். அப்படி நடக்கக்கூடாது. அப்படிப்பட்ட செயல்களில் யார் ஈடுபட்டாலும் அதை உடனடியாக முதலமைச்சர் கண்டிக்கவும், அம்மாதிரி சம்பவங்கள் அரசுக்கு நற்பெயரை தராது என்பதை சுட்டிக்காட்டி அதை தடுக்கவும் முதலமைச்சர் முன்வர வேண்டும். சார், அதே போல அமைச்சர் உட்பட ஒரு 9 பேர் மேல கல்வி சான்றிதழ் வந்து போலின்னு சொல்லி ஒரு விஷயம் ஓடி எனக்கு அதிகமா தெரியாது அதை பத்தி. சார், இப்ப பாஜக வந்து வரலன்னு சொல்றீங்க. ஆனா விசிக தலைவர் என்ன சொல்றாங்க, ஆர்எஸ்எஸ் குழந்தை தான் தாவேக்கா தொடர்ச்சியா வலியுறுத்திட்டு சொல்லிட்டே இருக்காரு. எப்படி பாக்குறீங்க? ஒரு அரசியல் தலைவர் சொல்லுகிற கருத்துக்கு நான் பரிமேலழகரை போல மூவாவை போல விளக்க உரை எழுதுகிறவன் அல்ல. அது அவர் கருத்து. அதை பற்றி நான் எந்த விளக்கமோ பதிலோ சொல்ல தயாராக இல்லை. வரலாற்று வெற்றியா சார் தேர்தல் வெற்றி? 67க்கு அப்புறம் வரலாறு என்பது சம்பவங்களால் தீர்மானிக்கப்படுவது. இன்றைய செய்தி நாளைய வரலாறு என்பதைப் போல இன்றைய சம்பவம் நாளை வரலாறு ஆகும். ஆகவே இது வரலாற்றில் பதிவு செய்யப்படும், அவ்வளவுதான். வரலாற்றை ஏற்றுக்கொள்ளலாம் சார். அது காலப்போக்கில் தான் தீர்மானிக்கும். சார், இப்ப முதலமைச்சர் என்ன சொல்றாங்க? கம்யூனிஸ்ட் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, தெளிவா திடமா. நாங்க வெளியில இருந்து மட்டும்தான் ஆதரவு, கிரைசிஸ் மேனேஜ்மெண்டா முடிவெடுக்கிறோன்ற நிலைக்கு வந்துட்டாங்க. பட் ஆனா விசிக தலைவர் திரும்ப அவங்களுடைய அழைப்பை ஏற்று மறுபடியும் ஆலோசனை செய்யறாங்க. இதை என்ன புரிஞ்சுக்கணும்? சகோதரரே, இப்பொழுதுதான் நான் சொன்னேன், ஒவ்வொரு கட்சிக்கும் கட்சி தலைமைக்கும் கருத்துக்களை சொல்லவும் அவர்கள் ஒரு நிலைப்பாட்டை மேற்கொள்ளவும் பரிபூர்ண சுதந்திரமும் உரிமையும் உண்டு. ஆகையினால கம்யூனிஸ்டோட நிலைப்பாடு எடுத்துக்காங்கன்னா அது அவங்க நிலைப்பாடு. விசிகா ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதா இல்லையான்னு இருந்தா அது அவர்கள் நிலைப்பாடு. எப்படி சார் வரும் காலங்கள்? நாங்க தான் சொல்லிட்டோம். இப்ப we will give 6 months time, 6 மாத கால அவகாசம் பொறுத்திருந்து பார்ப்போம். அப்பதான் புதுசா வந்திருக்காங்க. அவங்களுக்கே கூட பட்டு தான் தேர முடியுங்கிற மாதிரி சில அனுபவங்கள் ஏற்பட்டால்தான் அவங்களுக்கு சிலவற்றை படிப்பினைகளாக அவர்கள் புரிந்து கொள்ளலாம். அதனால்தான் சொன்னேன், அந்த சில நாட்களுக்குள் அதை பற்றி ஒரு ஆட்சியை பற்றி ஒரு கணிப்பு செய்வது அவ்வளவு சரியாக பொருத்தமாக இருக்காது. எங்க ஓட் பேங்க் இஸ் இன்டாக்ட். நாங்க 32 வருஷமா இந்த இயக்கத்தை நடத்திட்டு இருக்கிறோம். எவ்வளவு சரிவுகள் ஏற்பட்டிருக்கு, தோல்விகள் ஏற்பட்டிருக்கு, அதையெல்லாம் ஒரு புறத்தில் மூலையில் தூக்கி எறிந்துவிட்டு நாம் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு நதியா நீர் உள்ளிட்ட வாழ்வாதாரங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ எவரும் செய்ய முன்வராத நிலையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த சாதனைகளை செய்திருக்கிறது. இதில் எந்த கட்சியும் எங்களோடு
போட்டிக்கு வர முடியாது. ஏன்னா சார் விஜய் கட்சி வந்து எல்லாரோட வாக்கு வங்கியும் சீர்குலைச்சிருக்காங்கன்றதான் பார்வையாக சீர்குலைத்தல் வார்த்தையெல்லாம் நீங்க பயன்படுத்துற வார்த்தைகள். மக்கள் தீர்ப்புக்கு சீர்குலைத்தல் என்கின்ற வார்த்தை அது தங்களுடைய கருத்து. அதே கருத்து இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அதே கருத்து இருக்கும் சொல்ல முடியாது. அதுபோல அது உங்களுடைய ஒப்பீனியன், அதுக்கு நான் ரியாக்ட் பண்ண முடியாது. அதற்கு நான் ரியாக்ட் பண்ண முடியாது பிரதர். சார் இப்போ இந்த 6 மாத கால அவகாசம் சரிதான். அது இதுவரைக்கும் நடந்த இந்த 15 நாட்களுக்குள்ளாக நிறைய கொஞ்சம் தவறான பேச்சு நரேட்டிவ் செட் பண்றாங்க, நல்ல காரியங்களும் செஞ்சிருக்காங்க. பாஜகவோட எதிர்ப்புக்கு காங்கிரஸ் தான் முகமா இருக்கு இந்தியா லெவல்ல. அப்படியா? திமுக கூட்டணியில தான் இருந்துச்சு. இப்ப தாவேகா போனதுனால திமுக பின்னடைவா பாக்குறீங்களா? திமுக தன் நிலைப்பாட்டிலே உறுதியாக இருக்கிறது. இவங்க இப்படி போறதுனால அவங்களுக்கு எப்படி பின்னடைவாகும்? அவங்களுக்கு பின்னடைவு ஒண்ணு கிடையாது. அவங்க நிலைப்பாட்டில் அவங்க உறுதியா நிக்கிறாங்க திமுக. என்ன காரணம்? மத சார்பின்மையினால காங்கிரஸ் எங்க இருக்காங்களோ அங்கதான் மத சார்பின்மை. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் அவங்களுக்கு அவங்க இருக்கிற இடம் தான் ராமர் இருக்கிற இடம் தான் அயோத்தின்னு சொல்லி புராணத்தில் சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க இருக்கிற இடம் தான் அதுன்னு சொல்றதுக்கான இடமல்ல. அதை விட கடுமையாக மதச்சார்பின்மையை பாதுகாப்பதற்கும் மதவெறியை எதிர்ப்பதற்கும் பல்வேறு கட்சிகள், மம்தா கட்சி இருக்கு, அங்கே பஞ்சாப்ல இயக்கங்கள் இருக்கு, காஷ்மீர்ல இயக்கங்கள் இருக்கு. அவங்க எல்லாம் காங்கிரஸை பார்த்தவங்க செய்யல. சார் இப்ப முதலமைச்சரே என்ன சொல்றாங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டே ஆச்சரியப்படுத்திட்டாங்க. இது வந்து ஒரு டிஜிட்டல் புயல் அப்படின்லாம் பேசுறாங்க. இன்ஸ்டாகிராம்ல அவங்க பண்ணனால ஆட்சிக்கு இவ்வளவு எளிதா வந்துட முடியுமா? சரிதானா? அப்படி மூத்த தலைவர்கள் அரசியல்வாதி அப்படி பேச சரிதானா? முதலமைச்சராக இருந்த இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிற ஒரு கருத்து என்றால், அவர் மனதிலே பட்ட கருத்தை அவர் சொல்லுகிறார். அதே கருத்தை யாரெல்லாம் சொல்லணும் அவங்க விருப்பத்துக்கு சொல்லலாம். அந்த கருத்துக்கு ரியாக்ஷன் நான் கொடுக்க விரும்பல. மதிமுகவோட இந்த இணையதளம் அடுத்த எல்லாமே டிஜிட்டல் ஆயிருக்கு. நம்ம அதுல என்ன மாதிரியான பரிணாமம்? நாங்க கடந்த 6 மாத காலம் 8 மாத காலமாக எங்கள் இணையதளத்தை மிக வலுப்படுத்தி இருக்கிறோம். பல நூற்றுக்கணக்கானவர்கள் அந்த பணியிலே ஈடுபட்டு வருகிறார்கள். சார் இப்ப அடுத்த நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்ல இதே திமுகவோட நீங்க இருந்த நீங்க நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இன்னைக்கே எப்படிங்க சொல்லிட்டு இருக்க முடியும்? அரசியல்ல அடுத்த 5 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பீங்க? 10 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பீங்க? 1 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பீங்க? நாங்களா இருக்கோம். என்டிஏ கூட்டணியில இருக்கிறவங்களே விஜயோட செயல்பாடுகளால கவரப்பட்டு அவருக்கு ஆதரவான ஒரு இதை பேசுறாங்க. அதனாலதான் அந்த கேள்வியை நாங்க கேட்கணும். கவரப்பட்டவர்கள் சொல்லியிருப்பார்கள், அவர்கள் கருத்து. சார் அதிமுக வந்து அமைச்சரவைக்கு அழைப்பும் விடுக்கிறாரு ஆதரவுனா, அதே நேரம் அதிமுகவுடைய நலன்களும் எங்களுக்கு முக்கியம்னு சொல்றாரு. இது பெரும் குழப்பம் இதை பற்றி சுத்திக்கிட்டு இருக்கு. 10 நாளா 15 நாளா அதிமுக அரசு அமைக்குமா, திமுக ஆதரவு கொடுக்குமா, அது உண்டு அது இல்லை, முதல் நாள் உண்டு மறுநாள் இல்லை. இது மாதிரி குழப்பத்தில் மாறி மாறி கருத்துக்கள் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நான் எந்த கருத்தும் அது குறித்து அதிமுக அரசமைக்க முயன்றதா, திமுக வெளியிருந்து ஆதரவு கொடுக்க முயன்றதா அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அது என்ன நடந்தது, திரைமறைவில் நடந்ததுன்னு சொல்றாங்க, எனக்கு தெரியாது. திரைமறைவு இருக்கும்போது நான் வெளியில் இருக்க பார்க்க முடியும், எனக்கு தெரியாது. சார் விஜய் உங்க வீட்டுக்குலாம் வந்தாரு, உங்ககிட்ட எதுவும் கேபினட்ல இடம் பெறீங்களா? சபாஷ், சரியான கேள்வி. மத்திய அமைச்சரவையில் மிக முக்கியமான இலாக்கா எது வேண்டுமோ நீங்கள் அதை எடுத்துக்கொடுங்கள் என்று 98 99 அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் கூறிய போது திட்டவட்டமாக நான் மறுத்துவிட்டேன். சகாக்கள் 2 பேரை அமைச்சர்களாக்கியவன் என்பது நாடறியும். விபி சிங் பொறுப்பேற்ற போதே, ஆட்சி பொறுப்புக்கு வந்தபோது எனக்கு அமைச்சர் பதவி கொடுக்க விரும்பிய போது அதை நான் மறுத்தவர் என்பதும் மிக முக்கியமானவர்களுக்கு தெரியும். ஆகவே அந்த பெரிய வாய்ப்பு அகில இந்தியாவுக்கே கேபினெட் மந்திரி கொடுக்கிறேன்னு சொன்னப்பவே நான் வேண்டான்னு சொன்னவன். எனக்கு அந்த மந்திரி பதவிங்கிற எண்ணம் 1% கூட என் வாழ்க்கையில என்னைக்கும் ஏற்பட்டது இல்லை, இனியும் ஏற்படாது. சார் பெரும்பாலும் அரசியல் விமர்சனம் என்னது, அந்த கூட்டணி கட்சிகளுடைய முக்கியத்துவமே விஜயால தான் தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவுல தெரிய வந்திருக்கு அப்படின்லாம் கூட சொல்றாங்க.
திமுக அதிமுக அந்த அளவுக்கு கூட்டணி கட்சியில் பெரிய மரியாதை அந்த மாதிரி இல்ல, விஜய் மிகப்பெரிய அளவுல அங்கீகாரம் கொடுத்திருக்காருன்னு தான் சொல்றாங்க. அதை அப்படி எடுத்துக்கலாமா, எப்படி இருப்பாங்க? நீங்களே உங்க கருத்து சொல்லிட்டீங்கல்ல, இல்ல உங்க கருத்தை கேட்கிறேன். ஏன் கருத்தை நான் சொல்ல மாட்டேன்ல. நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளவு பிரஸ் எடுத்திருக்கீங்க. டிவியில போய் 2-3 நிமிஷம் போடுவாங்க.